வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ஃப்ரைடேக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடேக்கு நடந்த மார்க்கெட்க்கான ரிப்போர்ட்டு, பிளஸ் வந்து மண்டே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோஸ் தான். நம்ம நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு. அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எதர் எந்த இண்டெக்ஸா எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அதோட ஃபியூச்சர் சார்ட்ட வச்சு மட்டும் தான் ட்ரேட் அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ணுற மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து 50 சார்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இந்த செட்டப் இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியலன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி, வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிஃப்டி ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணி இமீடியட்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து ரிஜெக்ட் எடுத்து மேலே போயிட்டாங்க. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துலலாம் இன்னும் புல்லிஷ்லேயே இருக்குது. நம்ம வந்து சொல்லியிருப்போம், இனி மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், என்னோட டார்கெட் வந்து இனி செல் சைடு தான் இருக்கும் அப்படின்னு. ரியலி ஏன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது நமக்கு எது டார்கெட்டுன்றது கண்டிப்பாக தெரியாது பை சைடில். நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை பிரேக் அவுட் பண்ண அங்கே என்ட்ரின்னு. நம்ம எதுக்கு என்ட்ரி எடுக்கிறோன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த என்ட்ரி ஏன் எடுக்கக்கூடாதுன்றது நமக்கு தெரியும். எவ்வளோ ட்ரேட்ஸ் நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். ஸோ எந்த ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களோட லாஸஸ் கம்மியாயிரும். ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ பை சைடு போகணும், போக வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டில் பாருங்கள், அதே தான், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்குல்ல, இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை தான் பார்க்கணும். இந்த ஏரியா தான் ஒரு எட்ஜ் பாயிண்ட். ஸோ இந்த எட்ஜில் எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒன்ஸ் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் பண்ணி இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா எங்கே வேணால் ஓப்பன் பண்ணிட்டும், பட் இந்த ப்ரைஸ் இந்த ஏரியா கிட்ட வரும்போது ப்ரைஸ் இமீடியட்டாக ரிவர்சல் ஆகுதான்றதை பார்க்கணும். ஸோ அப்படி வர கட்டத்தில் மட்டும்தான் நம்ம பை பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம எந்த சைட்லையும் போயிட்டு பை பண்ண போகிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு மண்டே எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ப்ரைஸ் டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் இது ஃபர்ஸ்ட் டார்கெட், இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து செகண்ட் டார்கெட். 25,300ன்றது செகண்ட் டார்கெட், 25,450ன்றது வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. இது ஒரு புல் பேக் ஹை, சரி புல் பேக் லோ. இது இங்கே புல் பேக் பண்ணி மேலே மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த புல் பேக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த புல் பேக்லேருந்து தான் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிருக்கு அகெயின். ஸோ இந்த புல் பேக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட வந்து வரும்போது மறுபடியும் இந்த பையர்ஸ் வந்து ப்ரைஸை வந்து ஃபர்தராக அகெயின் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஒன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த புல் பேக்கில் பை பண்ணவங்க எல்லாரும் தோற்று போயிட்டாங்கன்ற பட்சத்தில் டேலோ தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். எப்பவும் போல தான் நான் சொன்னேன், இந்த 25,200 இருந்தது செகண்ட் டார்கெட். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியில் இதுதான் நம்ம லெவல்ஸ். சரி, பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். லெட்ஸ் சே பேங்க் நிஃப்டி, நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே பை சைடுக்கு எந்த ஒரு கால்ஸும் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பைக்கு எல்லாம் மார்க்கெட் எல்லாமே ஆல் டைம் ஹையில் இருக்கிறதால பை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருப்போம். நமக்கு தெரியாது மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஃபர்தராக மூவ் ஆகுன்றது. ஸோ அதனால் சொல்லியிருப்போம். செல் சைட் மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம். செல்லுக்கு நமக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நோ ட்ரேட். ஸோ ஃப்ரைடே யாரும் எந்த ட்ரேடும் பண்ணியிருக்க போகிறது இல்லை, அவ்வளோதான். ஒரு நல்ல நாள் அகெயின் ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும் போது என்ட்ரி எடுத்திருப்போம். பட் இருந்தாலுமே பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் கிடைச்சது பாருங்கள், பைக்கு. ப்ரைஸ் ஓப்பன் ஆனது இந்த ப்ரீவியஸ் டே, இது ப்ரீவியஸ் டே, அந்த டேயில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து பிபிஓசின்னு சொல்லுவோம் இதை நம்ம டெக்னிக்கல் டேர்மில். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதை பற்றின விரிவான ஒரு வீடியோஸ் போட்டேன். ஆல்ரெடி நான் லேர்னிங் வீடியோஸில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு பாருங்கள். நிறைய இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள் எந்த அளவுக்கு இது நம்ம ப்ரிடிக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றதை மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட்டை பற்றின முழு புரிதல் இருக்கும். சரி, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு 1 செகண்ட்.
மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து ரிஜெக்ட் எடுத்தாங்க. ஸோ இந்த ட்ரேடை நம்ம சூப்பராக அட்டன் பண்ணியிருக்கலாம். 53,990ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இதை டே ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இந்த செட்டப் எப்படி பண்ணணுன்றது தெரியல அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைலில். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்று தான் பார்ப்போம். பட் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்ளை பண்ணியிருப்போம் இந்த இந்த ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சு. ஒரு பீபாக் ரிஜெக்ஷன் கொடுத்து மேலே போனாங்க, அகெயின் மார்க்கெட் கீழே வந்துச்சு, தென் இமீடியட்டாக அகெயின் ரிவர்சல் ஆகுறாங்க மார்க்கெட். ஸோ ஸ்டில் மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இன்னும் புல்லிஷில் இருக்குது. ஒன்ஸ் செல் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்மளோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து நேத்திக்கான டேலோ, அப்புறம் அதுக்கு முன்னாடிக்கான டேலோ, தென் ஃபர்தராக வந்து 52,200ன்றதை வந்து தேர்டாக வச்சுப்போம் டார்கெட். ஓகேவா? ஸோ ஸ்டில் மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது. ஸோ எனி செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது, அதாவது செல் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும்னா, ஒன்ஸ் மார்க்கெட் இங்கே இம்பேலன்ஸாக மூவ் ஆகி, அதாவது இங்கே ஓப்பன் பண்ணி இல்லை இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணி இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் நமக்கு ஃபர்தராக 1, 2, 3 இந்த டார்கெட்ஸை கிளியர் பண்ணும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியோட ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் அண்ட் ஃபின் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் வச்சு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இந்த லெவல்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற லெவல்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். சரி, வாங்க நம்ம ஃபின் நிஃப்டியில் போய் பார்க்கலாம் என்ன நடந்துட்டுருக்குன்னு. லெட்ஸ் ஃபின் நிஃப்டிலையுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டே வெளியேறதுக்கு மேலே, அதாவது இதுதான் ப்ரீவியஸ் டே வெளியேறியா, அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க. இமீடியட்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரிவர்சல் எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஹையை வச்சுருப்போம். பை சைட் போயிருந்தா 24,430ல் ஆரம்பித்து 24,600 அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 170 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த ஏரியாவில் ஃபின் நிஃப்டி. சரி, மண்டே என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். மண்டே மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னா, நம்ம எப்போவுமே ரிவர்சல் தான் இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே இங்கே வரைக்கும் பையர்ஸ் அதிகமாக இருக்கிறதால இன்னும் செல்லுக்கான மார்க்கெட் நடக்கலை, செல் ஆக்ஷன் நடக்கலை, பை ஆக்ஷன் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அன்னைக்கான டே வந்து ஒரு வைடான ஐபின்றதால மேபி இந்த பையர்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் உண்டு மண்டே மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா செல் சைடுக்கான முக்கியமான டவுன் லெவல் இந்த லெவல் 24,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு வரும்போது ப்ரைஸ் இது வந்து செகண்ட் லெவலாக நான் கொடுக்குறேன். இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு வரும்போது ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஒரு வேளை இங்கே வந்துட்டு இமீடியட் ரிவர்சல் எடுக்கலாம், இல்லை இந்த கிரைண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது இதை கரைக்கிறாங்க இந்த சிங்கிள் பிரிண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 24,000 லெவலை வந்து மார்க்கெட் டச் பண்ணும். இங்கேருந்து இதை கிளியர் பண்ணும். ஓகேவா? இதை டச் பண்ணி இது ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இதை கிளியர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த சிங்கிள் பிரிண்ட் கிட்ட சப்போர்ட் ஆக்ட் ஆக மார்க்கெட் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் இந்த சிங்கிள் பிரிண்ட்லாம் ஒரு மார்க்கெட்டில் ஒரு மார்க்கெட் ஆர்டர்ஸில் பை பண்ணவங்க. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து நீங்கள் வேறு எந்த சார்ட்லேயுமே பார்க்க முடியாது, எந்த இண்டிகேட்டர்ஸ்லையுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி லெவல்ஸை எந்த ஏரியாவில் ஒரு அக்ரெசிவ் பையர்ஸ் வந்திருக்காங்கன்றதை காட்டும். அது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது நல்லாவே ஒர்க் அவுட்டும் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பை சைடுக்கு சொல்லிட்டு நம்மளோட டார்கெட், அப் சைடுக்கு மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ஒரு வேளை செல் ஆகுதுன்னா மட்டும்தான் நம்மளோட செல் டார்கெட் நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபின் நிஃப்டியில் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட், செகண்டு இந்த 24,000 லெவல். சிங்கிள் பிரிண்ட்டை கரைச்சா 24,000 லெவலில் வந்து கிளியர் பண்ணும் மார்க்கெட். இவ்வளோதான் நம்மளோட லெவல்ஸ். யாருக்காவது டவுட் இருக்குன்ற பட்சத்தில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.